நாங்க இப்ப மார்க்கெட்டி சொல்லிட்டு போறோம், நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான், பிரபாகரனின் பிள்ளைகள் தான், சீமானின் தம்பிகள் தான். இந்த தைரியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஒருவர் சொல்லுங்களா, நாங்கள் ஸ்டாலினின் பிள்ளைகள், நாங்கள் உதயநிதியின் தம்பிகள் எப்படி என்று நீங்கள் காலரை தூக்கிவிட்டு ஒருவர் நடமாடுங்களா பார்ப்போம். எத்தனை கோடி நோட்டு வாங்கலாம், எத்தனை சீட்டுகள் வாங்கலாம் என்று கூட்டணி பேரம் ஒரு பக்கம், எந்த சாதிக்கு சீட்டு கொடுக்கலாம், எந்த கட்சி எம்எல்ஏவை விலைக்கு வாங்கலாம், எம்பியை விலைக்கு வாங்கலாம், யாரை கூவத்தூரில் அடைக்கலாம், யாரை கோபாலபுரத்தில் அடைக்கலாம் என்றெல்லாம் கூட்டம் கூட்டி பேசிக் கொண்டிருக்கிற சூழலில் எல்லா தொகுதி 40 தொகுதிகளிலும் தனித்துதான் போட்டி, அதிலும் 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று தனித்து களம் காண்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒரு பகுதியில் எந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சமுதாயத்தில் இருந்து ஒருத்தரை தேர்வு பண்ணி யார் அதிக பணம் வைத்திருக்கிறாரோ அவரை வேட்பாளராக நிறுத்தி பணத்தை செலவு செய்து அவரை ஆட்சி அதிகாரத்தில் நிறுத்தி அதற்கு பின்பு செலவு செய்த பணத்தை திரும்ப எடுப்பதா அரசியல்? அதுவா அரசியல்? அது இல்லை அரசியல். இல்லை. எத்தனை வேட்பாளர்கள் நிற்கிறார்கள்? 7 பேர் நிற்கிறார்களா? 7 பேரிடமும் 1000 வாங்கி விடுவோம். யார் வந்தால் நமக்கு என்ன, யார் அதிகம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு குத்தி விட்டு நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் என்று ஒதுங்கிக் கொள்வதா அரசியல்? இல்லை. வேட்பாளர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அது எனது பரம்பரை சின்னம், அந்த சின்னத்தில் ஒரு நாய் நின்றால் கூட நான் வாக்கு செலுத்துவேன் என்று கண்மூடித்தனமாக போய் வாக்கு செலுத்துவதா அரசியல்? அது இல்லை அரசியல். ஒரு நிலத்தின் ஒரு மக்களின் பிரச்சனையை வெளிக்கொண்டு அதற்கான சரியாக திட்டம் தீட்டி அதை சரி செய்ய உருவாகுவதுதான் அரசியல். அந்த அரசியல் தான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல். எந்த பகுதிக்கும் ஒரு பகுதி இருக்குன்னா, இப்ப நம்ம ஊர் இருக்குன்னா நம்ம ஊர்ல நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் தலையிட மாட்டாங்க. தேர்தல் வந்துட்டா போதும், கரவேட்டியை கட்டிட்டு ஆளா கிளம்பிடுவாங்க. கேட்டா நாங்க சத்திய பிரமாணம் செஞ்சு கொடுத்துட்டோம், இந்த வேட்பாளரை தான் நாங்க ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு ஜெயிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன மயிறு நடந்தா எங்களுக்கு என்ன, எவனும் கேடும் கெட்டு போறான்னு சொல்லி போயிடுவாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு அதே கரவேட்டியை அயன் பண்ணி போட்டு வருவாங்க. இதுவா அரசியல்? இதெல்லாம் அரசியல் கிடையாது. ஒரு மனிதன் தொடர்ச்சியாக ஒரு பகுதியில் நடக்கிற தொடர்ச்சியான பிரச்சனைகளை பேசி அதற்கு தீர்வு காண்பதுதான் சரியான அரசியல். நாம் தமிழர் கட்சி அரசியல் என்னவென்றால் ஒரு தூய அரசியல். இது மக்களுக்குமான அரசியல் மட்டுமல்ல, இப்புவியில் வாழும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். தன் மக்களுக்கு என்ன பிரச்சனை, என் நிலம் எப்படி இருக்க வேண்டும், என் மகன் எப்படி இருக்க வேண்டும், என் மக்கள் எப்படி இருக்க வேண்டும், என் மலை வளம் எப்படி இருக்க வேண்டும், என் காடு எப்படி இருக்க வேண்டும், என் வருங்கால தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு தூய கனவோடு இந்த அரசியல் இயக்கம் உருவாகி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்குமா? இவங்கெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் நடக்குமா, செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சில பிரசாந்த் கிஷோர் இங்க இருக்காங்க, அங்க இல்ல டெல்லியில இருக்க பிரசாந்த் கிஷோர்ல, இங்க ஒவ்வொரு தடவை ஒரு பிரசாந்த் கிஷோர், சுனில்குமார், சோர்ல இருக்காரு, செத்து போயிட்டாருல, இங்க இருந்து ஒருத்தர் அரசியல் பேசிட்டு இருக்காரு, வருவாரு. இவங்க பேசுவாங்க, இவங்க பேசுறதெல்லாம் நடக்குமா முடியுமா அப்படின்னு கேட்பாரு. நடக்குமா முடியுமாங்கிறது இங்க பிரச்சனை இல்ல, தேவையா தேவையில்லையா அதை நீங்க முடிவு பண்ணுங்க. நடக்குமா நடக்காதங்கிறது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தண்ணி வேணுமா வேண்டாமா, உங்க வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரணுமா வேண்டாமா, முடியுமா முடியாதாங்கிறது இங்க கேள்வி கிடையாது. கொரோனா வந்துச்சு, 1 மாதம் டாஸ்மார்க் மூடி இருந்தான், என்னைக்காவது கனவு கண்டீங்களா? டாஸ்மார்க் 1 மாதம் மூடி இருக்கும், நம்ம யாரும் குடிக்காம இருந்துருவோம் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? நடந்துச்சுல, அது தேவை, அந்த நேரத்துல அந்த சமூக ஒழுக்கம் தேவைப்பட்டது, நாம செஞ்சோம். அதே மாதிரி இந்த சூழல்ல இந்த அரசியல் இதெல்லாம் தூக்கி தொலைச்சிட்டு இனிமேல் உங்களுக்கான அரசியலை மட்டும் யோசிக்காதீங்க. தயவு செய்து வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு வாக்கு செலுத்துங்க. அப்பதான் இனிமேல் நீங்க செத்து போயிடுவீங்க. நீங்க டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சுட்டு போயிட்டு சேர்ந்துடுவீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க இந்த நிலத்துல எப்படி வாழ போகுது, உங்கள் பிள்ளைகளை நினைத்து உங்கள் பேரங்களை நினைத்து ஒவ்வொருத்தரும் 5 பிள்ளை 6 பிள்ளை பெற்று வச்சிருக்கீங்க. ஆனா அந்த பிள்ளைங்க எப்படி வாழணும் அப்படின்னு கனவு நடந்து இந்த தேர்தலில் வாக்களிங்க. சரி, கொள்கைன்னு பேசுறீங்களப்பா, அப்படி என்ன கொள்கை வச்சிருக்கீங்க? நாம் தமிழர் கட்சியில என்ன கொள்கை? வருஷம் ஒரு கூட்டத்தை நம்ம ஊர்லயும் போட்டுறீங்க. கூட்டமே அவ்வளவு கோடி வச்சிருக்க கட்சியே இந்த ஊர்ல ஒரு கூட்டம் போட்ட கிடையாது. ஆனா நீங்க ஒண்ணுமே இல்ல, ஆனா வருஷத்துக்கு ஒரு கூட்டத்தை போட்டுறீங்க. என்னப்பா அப்படின்னா, நாங்க கோடிகள் வைக்கவில்லை, கொள்கைகள் வைத்திருக்கிறோம். அதில் என்ன கொள்கை என்றால், அனைவருக்கும் சமமான தரமான மருத்துவம் இலவசமாக கொடுக்கப்படும். இப்ப இருக்கப்பா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்க, அங்க இலவசமா தானே பாக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. நீங்க போய் இலவசமா பாப்பீங்க. கருணாநிதி வந்து அந்த ஆஸ்பத்திரியில படுத்திருந்தாரு,
இல்ல கருணாநிதி மகன் வந்து படுத்திருந்தாரா? இல்ல எங்க படுத்திருந்தாங்க? அந்த கட்சிக்காரங்க எங்க போய் படுத்திருந்தாங்க? இது சமமான தரமான மருத்துவமா? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அரசு அலுவலர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏ எல்லாரும் கட்டாயம் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற வேண்டும். இது கட்டாயம். அப்பதான் அந்த அரசு மருத்துவமனையோட தரம் உயர்த்தப்படும். கண்டிப்பாக இது நடக்கும். அடுத்ததாக கல்வி, அனைவருக்கும் சமமான தரமான கல்வி இலவசம். இங்க இருக்கிற மாதிரி இங்க நம்ம ஊர் பால்வாடி இருக்கு, பால்வாடியில இருக்கு டீச்சர் அம்மா புள்ள அங்க போய் ஆன்வன்ல படிக்கும். அது கூடாது. இங்க இருக்கிற அனைத்து ஆசிரியர்கள், அரசு பள்ளியில் பணிபுரிகிற அனைத்து ஆசிரியர்கள், அலுவலர்கள், பிள்ளைகள் அனைவரும் கட்டாயம் அரசு பள்ளியில் படிக்க வேண்டும். இது நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. இது முடியுமா முடியாதா, தேவையா தேவையில்லை, உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் தூய குடிநீர். குடிநீர் இப்பைக்கு விற்பனைக்கு வந்துருச்சு. அம்மா கொண்டு வந்தாங்க குடிநீர் 10 ரூபாய். இப்ப எங்க போயிடுச்சு? அம்மாவும் போயிட்டாங்க, குடிநீரும் போயிடுச்சு. 20 ரூபாய். குடிநீர் ஒரு மனிதனுக்கு இலவசமா தேவை. மனிதனுக்கு மட்டுமானது அல்ல குடிநீர், புவியில் வாழும் அனைத்து உயிர்களுக்குமான குடிநீர். நீங்க போயிருவீங்க அந்த பெட்டி கடையில போய், அண்ணே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க அப்படின்னு போய் குடிச்சிட்டு போயிடுவீங்க. ஆனா இங்க இந்த ரோட்ல தெரிஞ்சுட்டு இருக்க நாய் என்ன பண்ணும், ஒரு குருவி என்ன பண்ணும், சிட்டு என்ன பண்ணும், காக்கை என்ன பண்ணும், ஒரு காட்டுல வாழ்ற பூனை என்ன பண்ணும், புலி என்ன பண்ணும், யானை என்ன பண்ணும். ஒரு யானை காட்டுல இருந்து வீட்டுல வந்து தாக்கிடுச்சுன்னு சொல்றோம், மக்கள் நடமாடுற பகுதிகளில் வந்துருச்சுன்னு சொல்றோம். ஏன் வருது? அதோட வாழ்விடத்தை அழிச்சு அங்க தண்ணி இல்லாம அதோட வசதியை நம்ம அழிச்சிடும். அதனால அது தண்ணி தேடி அதோட வழி மறந்து நம்ம கிட்ட வந்துருது. இந்த மாதிரியான சூழல் வராது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் குடிநீர் அனைவருக்கும் இலவசம். குடிநீர் விற்பனை செய்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அது முறைப்படி தவறான செயல். அப்புறம் அனைவருக்கும் வேலை, விவசாயம், அரசு பணி, அனைவருக்கும் வேலை எப்படி கொடுத்துருவீங்க? இப்ப கூட அண்ணாமலை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் நாங்க வந்தா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. என்ன வேலை கொடுப்பாரு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு, பக்கோடா கடை போடலாம் அப்படின்னு சொல்லி மோடி ஒரு தடவை பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி வேலை வந்து அந்த வேலை கிடையாது. எல்லாருக்கும் தரமான அரசு வேலை, விவசாயம், அரசு பணி. ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு காலர் பட்டனை மாட்டிக்கிட்டு பேசுறது மட்டும் வேலை இல்லை. விவசாயமும் ஒரு வேலை தான். நீங்க எப்ப விவசாயங்களெல்லாம் கேட்கீங்க? நீங்க பண்ண தப்புனாலதான் நாங்க விவசாயத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். விவசாய எண்ணத்துல வந்துட போது அதுல ஒன்றும் வராது, வேற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க போயிட்டீங்க. அதனால நாங்க விவசாயத்தை வெளியே வந்துட்டோம். ஆனால் இனிமேல் விவசாயம் கட்டாயமாக அரசு பணியாக்கப்படும். விளைநிலங்களை அரசே எடுத்து அதற்கு சரியான விவசாய உதவி செய்து விவசாயத்தை அரசு பணியாக்கும். விவசாயிகள் விளைவிக்கிற பொருட்களுக்கு விவசாயிகளே விலையை தீர்மானிக்கிற ஒரு சூழலை நாம் தமிழர் அரசு உருவாக்கும். அடுத்து மலை வளம், காடு வளம், கனிம வளம், நீர்வளம் என அனைத்து வகையான வளங்களையும் பாதுகாப்பது. இந்த பக்கத்து ஊர்ல சொகனாமுத்தூர் இருக்கு, அங்க போய் பாருங்க, மலை அப்படி 2ஆ வகுந்து வச்சிருக்காங்க. வடிவேலு சொன்ன மாட்டுக்கு கொம்பு மாதிரி பளபளன்னு திட்டி இருக்கையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, 2 கவட்டை பிளந்த மாதிரி இருக்கு. அங்க இருந்து பார்த்தா நம்ம ஊர் தெரியுது, அப்படி திரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் யாரு வீட்டு சொத்து? மலையை உருவாக்க முடியுமா? ஒரு மரத்தை வெட்டிடுறீங்க, நாளைக்கு வந்து ஒரு மரத்தை ஊனி வளர்த்துடலாம், ஒரு 10 வருஷத்துல ஒரு மரம் ஆயிரும். மலையை யாரு உருவாக்க முடியும்? நீங்க போய் சாமி கும்பிட்டாப்புல மரம் வளர்ந்துருமா? அதனால தயவு செய்து மலை வளத்தை திருடுகிற இந்த மலமுழுங்கி மகாதேவங்களுக்கு தயவு செய்து இனிமேலும் வாய்ப்பு கொடுத்துறாதீங்க. அடுத்து அரசு பணியில் தமிழர்களுக்கு முன்னுரிமை. இப்ப மற்ற மாநிலத்திலாம் இருக்கு. இப்ப கர்நாடகாவில் போனீங்கன்னா அந்த ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில குறைந்தபட்சம் 50ல இருந்து 80% அந்த மாநில மக்களுக்கு தான் வேலை. அது தவிர்த்து தான் மற்றவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஆனா நம்ம அப்படியா இருக்கு? இங்க இருக்கிற 80% பேர் ஹிந்திக்காரனும் வட மாநிலத்துக்காரன் தான் வந்து இருக்கான். நம்ம என்ன பண்றோம்? ஒயின் ஷாப்ல படுத்து கிடக்கும், இல்லைன்னா சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம், இதான் இல்ல கஞ்சா விட்டுட்டு பொட்டணம் சுருட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நடக்குது. இந்த வேலை கிடையாது. நாம் தமிழர் வந்தால் மதுபான கடை முற்றிலுமாக மூடப்படும். மது போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறும். உள்ளூர்லயே நிறைய பேர் பேசிக்கிறாங்க, இவங்க இருப்பாங்கப்பா, இவங்க பேசுவாங்க, இவங்க என்ன செஞ்சிருவாங்க, இவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்க பேசதான் முடியும், ஆள்ல யாரும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு. அவங்கள்ட்ட நீங்க போய் கேளுங்க. அந்த பிரசாந்த் கிஷோர் ஷோ சுனில்குமார்கிட்ட போய் கேளுங்க. போன உள்ளாட்சி எலெக்ஷன்ல, தம்பி நீங்க யாரும் ஓட்டு போட்டு கேட்காதீங்கப்பா, உங்க வேட்பாளர் யாரையும் நம்ம தொகுதியில நிறுத்த வேண்டாம்ப்பான்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னீங்கன்னு போய் கேளுங்க. நாங்கள் செய்ய மாட்டோம்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன டேஸ்க்கு எங்க வீட்டுக்கு வந்து நின்ன
அதுக்கப்புறம் எங்க ஐயா ஒருத்தர் இருக்காரு, ஐயா தங்கமான மனுஷன், ஐயா கூட்டம் போடுறோம்யா அப்படின்னு சொன்னோன்னே, தம்பி தயவு செய்து யார் மனசையும் துன்புறுத்திடாதீங்க, கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்க சொன்னாரு. அந்த ஐயா என்ன சொல்றது, ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லதுக்குன்னு நாங்க போய் நிற்கும் போதெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க. இவங்க சீமான் கட்சிக்காரங்க, இவங்க கூட போவாதீங்க, இந்த ரோட்டுக்காக ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அன்னைக்கு போய் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்க போராடுறோங்கிற தகவல் பக்கத்துல இருக்க ஊருக்கு தேவைப்படணும். இங்கெல்லாம் நாங்க சொல்லல, இங்க உள்ள பாதுகாப்புக்கு வந்திருந்த காவல்துறை அதிகாரி போன் பண்ணி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி உங்க பசங்க இங்க ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு. அப்ப என்னமோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருந்தாங்க. உடனே சொல்லிட்டாங்க, இங்க பாரு இவங்க கட்சிக்காக கேட்காங்க, மக்களுக்காக சேர்க்கல அது அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கலைச்சி மக்கள் ஒற்றுமையா இருந்ததை உடச்சி கலைச்சி விட்டாங்க. அவங்க ஆசை நிறைவேறிச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு போராட்டத்தை நம்ம எடுப்போம்யா, வட்டாட்சியர் அலுவலகத்தை போய் சிவகிரியில போய் முற்றுகையிடுவோம், இல்லைன்னா ஊர் மக்கள்லாம் போய் சந்திப்போம், அப்போ மக்கள் எல்லாம் திரட்டுவோம், கட்சி நீங்க வேண்டாம், கட்சி எந்த கட்சியுமே வேண்டாம், மக்களா சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி. சரி தம்பி, நீங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, கூப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் போவோம் அப்படின்னாரு. நாங்களும் போய் எல்லா சமுதாயத்திலையும் ரெண்டு பேரை பார்த்து, ஐயா வந்துருங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனா, அங்க போயிட்டு அதை இன்ஸ்பெக்டரமா நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த ஐயாவுக்கு போன் பண்ணி சொல்றோம், ஐயா இந்த மாதிரியா அவங்க உங்களை தான் கூப்பிட்டாங்க, தேடுனாங்கய்யா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஐயா சொல்றாரு, தெரியுங்கள நீங்க போனாலும் ஒன்றும் நடக்காது, நீங்க கூப்பிட்டாலும் ஒருத்தனும் வரமாட்டான், நீங்கள் சீமான் தம்பிகள், நீங்கள் சீமான் தம்பிகளை நம்பி யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு எகத்தாளமா பேசினாரு. ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன், சீமான் தம்பிகளாக நாங்கள் அங்கே சென்றிருந்தால் எங்களுக்கு அனுமதியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எங்கள் அண்ணன்களை அழைத்து பேசியிருப்போம். அண்ணால் இந்த மாதிரி முற்றுகை போராட்டம் இருக்கிறது, எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் 50 பேருக்கு குறையாம கலந்துருப்பாங்க, எந்த வழக்கு வந்தாலும் அவங்களே நின்று அவங்களே போராடி ஜெயிச்சிருப்பாங்க. இந்த உங்களை நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க கட்சிக்காக செய்யணும்னு நினைச்சிருந்தா அப்படி செஞ்சுட்டு போயிருக்கலாம். நாங்க கட்சிக்காக செய்யணும்னு நினைக்கல, இப்பவும் மக்களுக்காக நிக்கணும் தான் நினைக்கிறோம். இப்பவும் உங்களை எங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியாவும் மாமா மச்சனாவும் தான் நினைக்கிறோம். ஆனா நீங்க எங்களை நாம் தமிழர் கட்சிக்காரனா சீமான் தம்பியா நினைக்கிறீங்க. பரவாயில்ல, எங்களுக்கு அது கேவலம் இல்லை. நாங்க இப்ப மார்கட்டி சொல்லிட்டு போறோம், நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான், பிரபாகரனின் பிள்ளைகள் தான், சீமானின் தம்பிகள் தான். இந்த தைரியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஒருவர் சொல்லுங்களா, நாங்கள் ஸ்டாலினின் பிள்ளைகள், நாங்கள் உதயநிதியின் தம்பிகள் எப்படி என்று நீங்கள் காலரை தூக்கிவிட்டு ஒருவர் நடமாட